ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், பிள்ளையார்பட்டியில் உள்ள விநாயகர் தன் ஒரு கரத்திலே சிவலிங்கத்தை ஏந்தி இருப்பதை சிறப்பானதாக சொல்லுகின்றார். அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்களது வாழ்க்கையிலே பலிதமான ஆகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 14/6/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 31வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை, மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி புறப்பாடு, ஆவுடையார் கோயில் மாணிக்க வாசகர் பவனி, அமாவாசை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, 2 மணியிலிருந்து 3 மணி வரை, ராகு காலம் 4:30 6 மணி வரை, யமகண்ட மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி சதுர்தசி காலை 11:49 வரை, பிறகு அமாவாசை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி, இரவு 10:41 வரை, யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி, விசாகம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், இழந்த பதவியை மீண்டும் பெற எளிய வழி என்ன? பல வகை நன்மைகளை பெற்று தரக்கூடியது பிரதோஷ விரதமாகும். சிவபெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் அதில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது பிரதோஷ கிரக விரதமாகும். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாய் கருதப்படுகிறது. பிரதோஷ நாளில், பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை நாம் வழிபடுவதால் நமது முற்பிறவி குற்றங்கள் நீங்கும், சகல தோஷமும் நீங்கி நலன் கிடைக்கும், பாவம் விலகும், புண்ணியங்கள் வந்து சேரும். பிரதோஷ வழிபாடு ஏழை எளியவர்களுக்கு அவசியமாய் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம். வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவர்.
கல்வியிலே மேன்மை அடைவார்கள். பிரதோஷ வேளையில் எல்லா தேவர்களும் முனிவர்களும் சிவாலயத்தில் ஒன்று சேர்வதால் எல்லா கடவுள்களையும் ஒரே நேரத்தில் வழிபட்ட புண்ணியமும் நமக்கு வந்து கிடைக்கும். இழந்த பதவியை திரும்பி தருவது பிரதோஷ வழிபாடு. தற்காலிக பணி நீக்கம் அடைந்தவர், பணி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பணிக்கு முயற்சிப்பவர்கள், அரசியல் உயர் பதவியை இழந்தவர் போன்ற அனைவரும் பிரதோஷ வழிபாடு செய்தால் இந்த இழந்த அந்த பதவியை மீண்டும் பெறுவார். இதற்கு புராணத்தில் எடுத்துக்காட்டும் உள்ளது. முற்காலத்தில் ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் ஒருவன் எதிரிகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இதனால் எதிரிகள் அந்த மன்னனது நாட்டை தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். எதிரிகளால் கொல்லப்பட்ட அரசனின் மனைவி தனது மகன்களான சசிவரதன், தர்மகுப்தன் ஆகியவற்றை அழைத்துக் கொண்டு சாண்டில்ய முனிவருடன் தஞ்சை புகுந்தார். முனிவர் ஆலோசனைப்படி மன்னன் மனைவியும் சிறுவர்களையும் பிரதோஷ விரதத்தை கடைபிடித்தார். 4 மாதம் கழித்து 8வது பிரதோஷத்தின் போது சசிவரதன் அமிர்தகலத்தை பெற்று அமிர்தத்தை பருகினான். இளவரசன் தர்மகுப்தன் ஒரு தேவ கன்னியை மணந்து அவனது துணையுடன் தனது நாட்டை கொண்ட எதிரிகளை தோற்கடித்து தனது நாட்டை திரும்பி பெற்றான் என்பதை கந்த புராணம் வாயிலாக அறிகின்றோம். முதலாவது பரிகாரம், இழந்த பதவியை திரும்பி பெற வேண்டும் என்று விரும்புவர் வழிபட வேண்டிய திருத்தலம் நந்தீஸ்வரர் அவதரித்த திருவையாறு. தஞ்சாவூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் அரியலூர் செல்லும் வழித்தடத்தில் திருவையாறு உள்ளது. இங்குள்ள பாடல்பட்ட திருத்தலமான ஐயாரப்பர் கோயில் தென் கைலாயம் என்று போற்றப்படும் இந்த கோயில்தான் சிவபெருமான் நந்தி பகவானுக்கு நந்தீஸ்வரர் என்ற பட்டத்தை அளித்து தமக்கு சமமான அதிகாரத்தை, சில கணங்களின் தலைமை பதவியும் முதல் குருநாதர் என்ற தகுதியை அளித்தார். எனவே பிரதோஷ காலத்தில் இந்த திருத்தலம் சென்று வழிபடுவதால் இழந்த பதவியை மீண்டும் பெறலாம். 2வது பரிகாரம், பிரதோஷ தினத்திலே திருவையாறு செல்ல முடியாதவர் உங்கள் அருகில் உள்ள சிவாலயத்தில் நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டு கலந்து கொண்டு பலன் பெறலாம். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் எனப்படும். அந்நாளில் வழிபாடு செய்து அதிக பலனை பெறலாம். நாளைய தினம் சொந்த வீடு பூமி லாபம் பெற அனுபவ பரிகாரம். இதனுடைய விளக்கத்தை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 11ஆம் பாவம் என்ற பாவம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், இளைய மனைவி ஸ்தானம் என்பதை பல்விதமான அமைப்புகளை கொண்டு நாம் அதனுடைய பலாபலனை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் அந்த 11வது இடத்திலே செவ்வாய் இருந்தார், பலம் பெற்றிருந்தார். வீடு மனை நிலம் வாங்கி வசதியாய் வாழ்வீர்கள், சொத்து சுகங்கள் நிறைய சேரும். 11 உள்ள செவ்வாய் குரு பார்க்க ஏராளமான நிலங்களும் வீடுகளும் உரிமையாளராய் இருப்பீர்கள். வெற்றி இவர்களுடைய பாதம் பணியும், உயர் நிலையிலே அந்தஸ்துடன் வாழ்வார்கள். 11வது இடத்திலே புதன் இருந்தால் கல்வி கேள்வியில் வல்லவர், புத்திசாலி, நிறைய படித்து இருப்பீர், சிறந்த வியாபாரிகளாக இருப்பார்கள், எழுத்தாளர்களாக புகழ்பெற்ற விளங்குவீர்கள். ஒரு சிலர் தலை சிறந்த ஜோதிடராய் வசதியாய் வாழ்வார்கள். நாணயம் தவறாதவர்கள், உற்றார் உறவினர்கள் நட்பை பெறுவார்கள், சொகுசான வாழ்க்கை வாழ்வார். 11 குரு இருந்தால் பலம் பெற்று நிற்க எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடிய உத்தமர்களாக வாழ்வீர்கள். தர்ம நெறியுடன் வாழ்வீர்கள். தாராள குணம் படைத்தவர், யார் கேட்டாலும் மனங்கோணாமல் உதவி செய்வார். ஆடை ஆபரணம் ஏராளமான தங்க நகைக்கு சொந்தக்காரராய் இருப்பார். 11 சுக்கிரன் பலம் பெற்றால் வெகு விரைவில் பணக்காரர்களாகி விடுவீர்கள். 11 சுக்கிரன் இருப்பது அவ்வளவு சிறப்பு. திரைப்படத்துறையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் 11 சுக்கம் பலம் பெற்றால் போதும். ஒரு சிலர் பொன் ஆபரணங்களை வைத்து வியாபாரம் செய்வார்கள். ஆடம்பரமாய் வாழ விரும்புவார்கள். வாகன யோகம் உண்டு. 11 சுக்கிரன் பலம் பெற்றால் எந்த காலத்திலும் வறுமை என்பது தலை காட்டவே காட்டாது. நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருப்பார். 11 சனி இருந்தார், பலம் பெற்றிருந்தார், நிரந்தரமான வேலையை எப்போதும் பார்த்து கொண்டு இருப்பார்கள். வேலையை வெற்றி இல்லாமல் சம்பாதித்து படுத்து தூங்க மாட்டீர்கள். இளம் வயதிலே சும்மா படுத்து தூங்க மாட்டீர்கள். இளம் வயதிலே துன்பப்பட்டாலும் 35 வயதுக்கு மேல் சிறப்பான யோக வாழ்வை அடைவீர்கள். போட்டி பந்தயம் எது வந்தாலும் வெற்றி இவர்களுக்கு தான். ஆனால் ஒரே ஒரு குறை, எதையும் மெதுவாக செய்வீர், ஆனால் வெற்றிகரமாய் முடிப்பீர். 11 ராகு இருந்தால் கடுமையாய் உழைப்பீர்கள். நாட்டு வைத்தியம்,
செங்கல் சூளை போன்ற தொழில்களில் வெற்றி லாபம் பெறுவீர்கள். பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பது சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடி மகிழ்வீர்கள். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற அபூர்வமான திவித்வாசத யோகம். நாளை முதல் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அற்புதமான இந்த கோச்சார பிரிவிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அபாரம். ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றங்களும் அவற்றால் உருவாகும் யோகங்களும் மனித வாழ்க்கையிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதுவும் யோகங்கள் கிரகங்கள் சேர்க்கையில் மட்டுமின்றி அவற்றின் நிலைகளும் மற்றும் பார்வைகளும் உருவாகும். அப்படி உருவாகும் யோகம் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே ஜூன் 13ஆம் தேதி மனதின் காரணியாக கருதப்படும் சந்திரன் உச்ச ராசியான ரிஷப ராசிக்குள் நுழைய உள்ளார். அதே வேளை கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படும் புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசியில் உள்ளார். இதனால் இவ்விரு கிரகங்களின் நிலைகளால் அபூர்வமான திவித் வாசத யோகம் உருவாக உள்ளது. இந்த யோகமானது மிகவும் மங்களகரமானது. இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். அதுவும் சில ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் தொழில், நிதி, குடும்ப வாழ்க்கை போன்றவற்றை சிறப்பான பலன்களை பெற உள்ளன. இப்போது சந்திரன் மற்றும் புதனால் உருவாகும் துவித் வாசத யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண. முதலிலே ரிஷபம். துவித் வாசத யோகத்தால் ரிஷபராசிக்காரர்கள் நிதி விஷயங்களில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் நடக்கும். அதோடு அதன் மூலம் நல்ல லாபமும் கிடைக்கும். தொழில் அதிபதிற்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கடின உழைப்பின் பலன் கிடைக்கும். தகவல் தொடர்பு திறன் மேம்படும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வம் குவியும். நிதி நிலைமை வழக்கத்தை விட வலுவடை. அடுத்தது சிம்மம். துவித் வாசத யோகத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணி இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும். நிதி நிலைமை வலுவடை. புதிய தொழிலை தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். மார்க்கெட்டிங், அரசியல் போன்ற துறைகளில் இருப்போர் நல்ல வெற்றியை பெறுவார். மீனா. திவித் வாசத யோகத்தால் மீன ராசிக்காரர்கள் புதிய சாதனையை படைப்பார்கள். இந்த காலத்தில் உங்களின் முழு திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரும். பணிபுரிபவர் அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறன்களால் உயர் அதிகாரிகளை ஈர்க்கலாம். சிலருக்கு அதன் மூலம் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. உடன் பிறந்தவர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் முழு ஆதரவு கிடைக்கும். புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வணிகர்களின் பிரச்சனை தீரும். தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாய் முடியும். முக்கியமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிதி நிலைமையும் வலுவடையும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக 12 ராசிகளுடைய ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. அதையும் நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். கூடுதலாக ஷார்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட அருமையான பகுதியையும் நீங்கள் பார்த்து அதனுடைய பலாபலனை தெரிந்து கொண்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் உங்களால் பெற முடியும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் தொடர்ந்து 12 ராசிகளுடைய பலாபலனை விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது
நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கு வரும். எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர்கள் வீண் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கு வரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர்களால் வீண் செலவு ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதாரர் பிரச்சனை தீரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். நட்பு வட்டம் விரியும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர் யார் என்பதை கண்டறிவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதுமை படைக்கின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். புதுமை படைக்கின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள். புது பொருள் வந்து சேரும். வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும். முயற்சியும் வெற்றி அடையும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். திட்டங்கள் நிறைவேற்றுகின்றன. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்து வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள். புது பொருள் வந்து சேரும். வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தாலும் முயற்சி வெற்றி அடையும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். திட்டங்கள் நிறைவேறுகின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத பண வரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்குவார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்குவார். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். திடீர் யோகம் கிட்டுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள். வெளி வட்டார தொடர்புகள் விரிவடை. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கை பெறுகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டார தொடர்பு விரிவடை. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார். தன்னம்பிக்கை பெருகுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். புது முடிவை எடுப்பீர்கள். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். புத்துணர்ச்சி பெருகுகின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசி புதிய முடிவுகள் எடுப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்த புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். துலாம் ராசியை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுடைய இன்றைய நாள் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருக்க வேண்டும். பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது ஒரு முக சிந்தனையோடு வாகனங்களை செலுத்த வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த
குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள். வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள். தடைகள் ஏற்படுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தன்னம்பிக்கை குறையும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள். தடைகள் ஏற்படுகின்றன. தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும். தாய் வழி உறவினர் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். நன்மைகள் நடக்கின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்கள் சந்திப்பு நிகழும். தாய் வழி உறவினரும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்த வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். நன்மைகள் நடக்கின்றன. மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். சிலர் உங்களை உதவியை நாடுவார். செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும். மனநிறைவு ஏற்படுகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். சிலர் உங்கள் உதவியை நாடுவார். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் செலவுகள் குறைக்க திட்டமிடுவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும். மனநிறைவு ஏற்படுகின்றன. கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமாய் எதையும் முன்னின்று செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பழைய பிரச்சனை தீரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்கும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உற்சாகமாய் எதையும் முன்னின்று செய்வீர்கள். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். சதை நட்சத்திரத்தை சார்ந்த கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். பழைய பிரச்சனை தீரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்கும் நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கு வரும். எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினர்களால் வீண் செலவு ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதார பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கு வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினரால் வீண் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதார பிரச்சனை தீரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகின்றன. இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனிப்பலனை ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.